ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. ரொம்ப சோகமா முடிஞ்சிருச்சு. 1-1 அப்படின்னு அடிச்சு சொன்னீங்க. அதுக்கே நான் மன வருத்தத்துல இருந்தேன். அதையும் மீறி ஒரு அடி விழுந்துருச்சு. நான் எப்படியாவது சிட்னிக்கு தப்பிச்சு ஆட்டோல ஏறி வாங்கடா சிட்னிக்கு வாங்கடான்னு போலாம் அப்படின்றது மட்டும் பத்தாம ரெண்டு அப்பா அப்பிட்டு ஏறுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்போ வாங்கிட்டு ஆட்டோ ஏற முடியாமலே போயிருச்சு. ரொம்ப ஒரு சோகமான நாள். பீடாக், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃப்ராங்கா ஆஸ் யூஷுவல் பட்டதை சொல்லிருங்க, நானும் பட்டதை சொல்லிடுறேன். நேத்து நீங்க திருப்பியும் கேட்டீங்க. தெரியாதுன்னு கூட சொல்லாம வாய்ப்பே இல்லை இந்தியா ஜெயிக்கிறதுக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு. அதுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். அது நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 7 தடவை ஸ்னெயில்ஸ் தே வில் பேட் அட் ஸ்னெயில்ஸ் பேஸ். 90 ஓவர் ஆடி 190 ரன் அடிப்பாங்க. இந்த எம்சிஜி பிச்சில் நீங்க தலை கீழே கால் மேல போட்டு குட்டிக்கரணம் அடிச்சாலும் 330 அடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அவன் என்ன பண்ணா, அவன் இவனுக்கு மேல பயந்தாங்கொள்ளி. இன்னைக்கு ஒரு 2 ஓவர் ஆடி 2 ஓவர் போயிருக்கு அப்படிங்கும் போது பேரை சொல்ல விரும்பல. ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் மேட்சுக்கு முன்னாடி சொல்றாங்க, அதாவது when they can do it in GABA, why can't they do it in MCG அப்படின்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு இது சொல்றேன். if they can do it in Feroshak Kotla, if they can do it in Chinnaswamy Stadium, they can do it in Wankhede Stadium, why can't they do it here? எப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் ரீடிங் சென்ஸ் இருக்கு பாருங்க எல்லாருக்கும். அதாவது நேத்து உங்களுக்கு என்ன சொன்ன, மேட்ச் முடியும் போது கம்பீர் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த மேட்சை ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரும் என்ன, ஒவ்வொரு பாட்டு எப்படி போட்டாலும் பிளாக் 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 பண்ணினேரு, நீ ஜெயிக்க முடியாது. மெல்பர்ன்ல 5th டே உங்களுக்கு 300 ரன்ல சேஸ் பண்ணி 100 வருஷம் ஆச்சு. ஸோ நீ ஜெயிக்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட்டை டிரா பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டை டிரா பண்ணி அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டா சிட்னில, ஒருவேளை ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் தோத்தான்னா ஸ்ரீலங்கா கிட்ட நமக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் உங்களுக்கு இன்னொன்னு இப்ப எல்லாரும் கேக்குறாங்க. இந்த மாதிரி இப்ப விராட் கோலி, நான் எழுதி பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எழுதி பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஓகே, நான் என்னோட லெவல் 3 சர்டிபிகேட் திருடல, கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் நானு. 4 வருஷம் முன்னாடி எழுதின ஆர்டிக்கல். நீ எவ்வளவு பெரிய பிளேயராரு, எவ்வளவு பெரிய தில்லால கிடையாது, உனக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபிளா இந்த லெவல்ல இருக்குன்னா நீ போய் 2 மணி நேரம் நீ பிராக்டிஸ் பண்ற, 2 மணி நேரம் ஜிம்முக்கு போற, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. அவருக்கு இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, அந்த ஆர்டிக்கல் நான் எழுதுறது கிரிக்பஸ்ல பெய்டு ஆர்டிக்கல், எல்லாரையும் படிக்க முடியலன்னு. அவரோட ட்ரிகர் பேக் அண்ட் அக்ராஸ். பேக் அண்ட் அக்ராஸ்ன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேக் ஃபுட் பின்னாடி போகும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபுட் முன்னாடி போகும். அவருக்கு எப்படி அவரோட ட்ரிகர்னா, பேக் ஃபுட் சின்னதா போகும், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்ப அவருக்கு என்ன ஆகும், முன்னாடி ஃப்ரண்ட் ஃபுட்ல வெயிட் நிறைய இருக்கும். சோ அவர் என்ன பண்ணுவார், இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட்ஸ். அவரோட ஸ்ட்ரென்த்தே கவர் டிரைவும் ஃபிளிக்கும் தான். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க. அவருக்கு அவரை அந்த வீல நிறுத்தவே முடியாது. கவர்ஸ்லயும் சரி, மிட்டிகேட்டு சரி, கால்ல போட்டீங்கன்னா ரப்புன்னு பிளிக் அடிப்பாரு. அதுக்கப்புறம் பிகாஸ் இஸ் ஆல்ரெடி கமிட்டட் ஆன் த ஃப்ரண்ட் ஃபுட் லீனிங் டுவர்ட்ஸ் அ பால், அப்ப என்ன பண்ணுவாரு, கேன் கெட் க்ளோசர் டு த பால். இப்ப என்ன ஆகுது, அந்த டெக்னிக் அவருக்கு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றாரு, பேக் ஃபுட் இப்படி பின்னாடி போயிட்டு ரெண்டாவது பிரஸும் அவருக்கு பின்னாடி இப்படி அப்ரைட்டா நிக்கிறாரு. அப்ரைட்டா நின்னுட்டு அப்புறம் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த பழக்கம், எங்க போட்டாலும் உங்களுக்கு கவர் டிரைவ் வச்சு பட்டி வாங்கிடணும் அப்படின்னு. இந்த பொசிஷன்ல நீங்க இப்படி இருக்கீங்க அப்படிங்கும் போது என்ன பண்றாரு, front foot not even getting closer to the ball, then he's trying to drive away from the body. ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் பாருங்க, 7 இன்னிங்ஸ் எப்படி அவுட் ஆயிருக்காருன்னு. தட் இஸ் த ரீசன். அந்த ஃபிளாவை நீங்க எடுக்கணும்னா நீங்க 2 மணி நேரம் 150 கிலோமீட்டர்ல ஒருத்தன் த்ரோ டவுன் போடுறான், ஒருத்தன் 160 கிலோமீட்டர்ல போலிங் மிஷின்ல போடுறான், எந்த நயா பைசா பிரயோஜனமும் கிடையாது, நயா பைசா பிரயோஜனமும் கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்களான்னு, நீங்க எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும், ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் டூ குட், டூ பிக் அ பிளேயர், யுவர் கோட், யுவர் கிரேட், ஏதாவது ஒரு மேட்ச்ல பல்ல கடிச்சிட்டு நீங்க அந்த மாதிரி ஆட முடியும். இன்னொன்னு நான் சொல்ல வரேன் பாருங்க,
இந்தியாலேயே அவர் நிக் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்துலாம் பால் சைடு வே சீம் மூவ்மெண்ட் நிறைய இருக்கும். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து ஸ்டார்க்கோட டிஸ்மிசல்ஸ் ரொம்ப கிளியரான டிஸ்மிசல்ல ஒரு ஒரு 6 7 ஸ்டெப்ல பிச் ஆகி ஃபர்தர் டீவியேட் ஆச்சு. லஞ்சுக்கு முன்னாடி லாஸ்ட் பால் அப்படியே கெந்தி கொடுத்தாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பெரியப்பா ஓபனிங் ஆடினாரு. அன்பார்ச்சுனேட்டா பெரியப்பா அடிக்கல. இப்போ உங்களுக்கு என்ன, அந்த 92 ஓவர்ல 340ங்கிறது அவுட் ஆஃப் பிக்சர். அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணிருக்கணும், KL ராகுல ஓபனிங் இறக்கிட்டணும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு? பெரியப்பா ஓபனிங் ஏன்னா இறக்குனாரு. இப்ப அவர் ஒன் சொல்லுங்க. டவுன் வந்தா 200 அடிச்சிருப்பாரு ரோஹித் சர்மா. இல்ல, அத நான் சொல்ல வரல சார். நான் ஒரு பாயிண்ட சொல்றேன், அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. 40 பால் அவர் ஆடினாரு. 40 பால்ல 20 பால் எட்ஜ் பண்ணாரு. அவர் எப்ப வேணா அவுட் ஆயிருக்கலாம். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல வியூவர்ஸ் ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் பிக்கஸ்ட் சப்போர்டர் ஆஃப் ரோஹித் சர்மா. அவர் பெரியப்பா பெரியப்பா நான் கொஞ்சாத நாளே கிடையாது. 40 பால்ல 20 அவுட் ஆயிருப்பாரு. எல்லா பால் நட்டக்கு நட்டக்குன்னு வாங்கி போச்சு. அதுக்கப்புறம் பீட்டனு 10 பால் தான் அவருக்கு பேட்லயே பட்டுது. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னொன்னு நானே சொல்றேன் உங்களுக்கு. இப்ப KL ராகுல் ஓப்பனிங் அடித்தா 100 அடிச்சிருப்பாரா? அந்த கேரண்டினா நான் கொடுக்க மாட்டேன். someone is really இல்ல doing. அட்லீஸ்ட் கேஎல் ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. இப்ப நம்ம தானே நேத்தே பேசணும், ரோஹித் சர்மா வந்து கடவுளை வேண்டிக்கணும்னு தான் நீங்க சொல்லி முடிச்சீங்க கடைசியா. அந்த லெஜண்ட்ல தானே இருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களும் பதில் சொல்லுங்க, வியூவர்ஸும் பதில் சொல்லிட்டு. வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3 இறக்கி இறக்கம் தலை தலையா அடிச்சுக்கிட்டேன்னு அந்த மூவ் ஒர்க் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பீடாக் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சீரியஸா இந்த கேட்கிறேன். சுச்சுவேஷனுக்கு வாஷிங்டன் சுந்தர் சீரியஸா ஒன் டவுன் வந்திருந்தா கண்டிப்பா இருக்கும். அவர் 100 பாலோ 150 பாலோ ஆடி இருப்பாரு, கண்டிப்பா ஆடி இருப்பாரு. இப்ப என்னோட கணக்கு எப்படின்னு, இன்னைக்கு எப்படி நான் ஸ்ட்ராட்டஜியை மாத்திருப்பேன், நான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்திருந்தேன்னா, KL ராகுலும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங். யசஸ்வி ஜெய்ஸ்வால் தேர்ட் செஷன்ல அவுட் ஆனாரு. ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கு தேர்ட் செஷன் வரைக்கும் ஆடி இருக்காரு. யூ ஃபெல் ஷார்ட் பை ஜஸ்ட் 13 ஓவர்ஸ். ஓகே. இப்ப KL ராகுலும் ஒரு நங்கூரம் போட்டு உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தரும் நீங்க நம்பர் 3 வந்துட்டு, விராட் கோலி நம்பர் 4 வந்துட்டு, பெரியப்பாவை நம்பர் 5 நம்பர் 6 நீங்க இறக்கிருந்தீங்கன்னா, ஒருவேளை பெரியப்பா லஞ்சுக்கு அப்புறம் வந்திருந்தாருன்னா ஒரு 40 ஓவர் 45 ஓவர் அந்த சிச்சுவேஷன்ல வந்து பெரியப்பா ஒரு 70 80 பால் அடிக்கலன்னா கூட ஆடி இருந்தாருன்னா ஒரு சான்ஸ் இருக்கு சேவ் பண்றதுக்கு. அதாவது தோத்ததுக்கு அப்புறம் எப்படி வேணா பேசலாம் அப்படின்றது அடுத்த விஷயம். பட் தோக்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம சொல்லிட்டே இருந்தோமா இல்லையா, வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3 ஆடணும் அப்படின்னு. இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பெரியப்பா ஓப்பனிங் ஆனாரு. பரவாயில்ல, அதை நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே யுவர் ஆல் அட் சி அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணிருக்கணும், பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டீம் KL ராகுல் should have opened. நல்லா ஆடிட்டு இருந்த KL ராகுலோட ரிதம உடைச்சிங்க நம்பர் 3ல இறக்கி. அப்ப இன்னைக்கு வந்து நச்சக்குன்னு அவருக்கும் வாங்கின்னு போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல 33 for 3 இருந்துட்டு செகண்ட் செஷன்ல 78 for no loss. ஓகே. 7 விக்கெட் உங்களுக்கு கையில இருக்கு. உங்களுக்கு 38 ஓவர் ஆடணும். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பண்ட் வந்து அடிச்சு அவுட் ஆனாரு டிராவிஸ் ஹெட். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. அவ்வளவு நேரம் பல்ல நான் கடிச்சுன்னு உங்க ட்வீட்டை தான் நிறைய பார்த்தேன், மேட்சை கூட பார்க்கல, உங்க ட்வீட் நிறைய பார்த்தேன். இப்ப எப்படி பந்தையும் ஆகாஷ் தீப்பெல்லாம் டிராப் பண்ணிட்டு அடுத்து வேற அப்படிதானே பாப்பாங்க இப்ப அடுத்த மேட்ச் பும்ரா போட்டுருந்தீங்க. டிராப்டு. அடுத்த மேட்ச் பும்ராவும் சிராஜ் டிராப்டு. படிக்கல கில்லு வருவாங்க. ஓகே. இப்ப இவங்க எப்படின்னா, அஸ்வின் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்வினை வெளியில உட்காந்து வச்சிருவாங்க. ஒரு போலர் ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணா அந்த போலர் வெளியில உட்காந்து வச்சிருவாங்க. ஆனா உங்க பேட்ஸ்மேன் எப்படின்னா, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு 365 நாள் முட்டையா பொறிப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவீங்க, இன்னொரு போலரை டிராப் பண்ணிட்டு இன்னொரு பேட்ஸ்மேனை நீங்க எடுத்துன்னு வருவீங்க. ரெண்டாவது கேள்வி நான் கேக்குறேன், அவங்க எப்படி மேட்ச திருப்பினாங்க? டிராவிஸ் ஹெட்டுக்கு போலிங் கொடுத்து மேட்ச திருப்பினாங்க. அந்த டிராவிஸ் ஹெட் வாஷிங்டன் சுந்தரோட நிறைய போலிங் போட்டிருக்காரு. வாஷிங்டன் சுந்தரை நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்தீங்க டீம்ல? நியூசிலாண்டோட ஒரு மேட்ச் 13 விக்கெட் எடுத்துட்டு வந்தாரு. சோ அஸ்வினுக்கு பேக்கப்பா நீங்க எடுத்துட்டு வந்தீங்க. கரெக்ட் தானே நான் சொல்றது? அந்த வாஷிங்டன் சுந்தர் 4 ஓவர் போடுறாரு ஒரு ஃபுல் இன்னிங்ஸ்ல. இவர் வந்து 5 ஓவர் போடுறாரு டிராவிஸ் ஹெட். நாதன் லைன் எத்தனை ஓவர் போட்டாரு பாத்தீங்களா இன்னைக்கு? அப்ப நீங்க 2 ஸ்பின்னர் ஆடுறீங்களே, எப்படிப்பட்ட ஒரு அதுவும் பேத்தட்டிக். அவருக்கு நேதர்லாண்டுக்கு வச்ச ஃபீல்டையும் பாருங்க பீடா, எவ்வளவு அட்டாக்கிங்கா ஃபீல்டு நிறுத்திருந்தாங்க. நீங்க நேத்து சொன்னீங்க நேதர்லாந்து நாளைக்கு எத்தனை ஓவர் போடுறாருன்னு பாருங்க, நேத்து சொன்னீங்க ஆக்சுவலா.
அவங்க என்ன பண்ணாங்கன்றதை நீங்க கரெக்டா பாருங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு அழகா நம்ம வந்து நேத்து புட்டு புட்டு வச்சோம் பாருங்க. முதல் 15 ஓவர் உங்களுக்கு சல்லி ரன்னு கொடுக்காம உங்க மேட்ச்ல இருந்தே உங்களை தூக்கிடுவாங்க. அதாவது 92 ஓவர்ல பாத்தீங்கன்னா 340 ரன் அடிக்கணும். முதல் 15 ஓவர்ல 22 ரன். அந்த 15 ஓவர்ல 22 ரன் விக்கெட்டே அவங்க எடுக்கல. ஆனா என்ன பண்ணாங்க, எதுவுமே அவங்க ட்ரை பண்ணல. கரெக்டா அதே சேனல்ல போட்டு போட்டு 15 ஓவர்ல 22 நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, உங்க அக்கௌண்ட்டை நீங்க delete பண்ணுங்க சார். முதல்ல 15 ஓவர் இப்படி ஆடுவாங்களாம், அப்புறம் 20 ஓவர் அப்படி ஆடுவாங்களாம், அதுக்கப்புறம் 20 ஓவர் T20 மோடுக்கு போவாங்களாம், அதுக்கப்புறம் நாங்க delete பண்ணுவோமா ட்விட்டர் அக்கௌண்ட்டை. ஐயோ, எந்த உலகத்திலேயே இருக்கீங்க நீங்களா? நமக்கு தெரியாத எப்படி போகும் ட்ரெண்ட் அப்படின்னு. எவ்வளவு கரெக்டா அவங்க பண்ணாங்க பாருங்க. 15 ஓவரை உங்களை கம்ப்ளீட்லி கேம்ல இருந்து வெளில எடுத்துட்டு நெருக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்க, இதே 92 ஓவர்ல 340ன்னா 33க்கு 3ல இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்ததுன்னா 9 பேர் பவுண்டரிக்கு போயிடுவாங்க, பயந்து நடிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இது போடும். நானே திருப்பி சொல்றேன் பாருங்க, ஆஸ்திரேலியா handed over the match in the platter to India by continuing batting today. இதை விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், டே 1 முடிஞ்ச உடனே 2 பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா இல்லையான்னு. மெல்பர்ன்ல 30 ரன் மேல நீங்க லீட் எடுத்தா ஆட்டம் க்ளோஸ். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, மெல்பர்ன்ல 270ன்றது 4 தடவை நீங்க ஆடினாலும் சேஸ் பண்ண முடியாதுன்னு. ஆஸ்திரேலியன் திங்க் டேங்க்ல இருந்து என்னன்னா 270 வந்த உடனே சாத்ரா கடையான்று பண்ணானே. அவங்க பயந்துன்னு அவங்க எடுத்த நெகட்டிவ் அப்ரோச்சையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்டன்சி இதுன்ற மாதிரி இவங்க பண்ணி இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இது வந்து பேத்தட்டிக். இது ஹவு மச் எவர் வி வாண்டட் இந்தியா டு கெட் டு WTC ஃபைனல்ஸ். அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் சேயிங், ப்ளீஸ் லெட் அஸ் ஆல் பி ஆனஸ்ட் ஹியர், they don't deserve it. Pathetic captaincy, pathetic selection of playing 11, pathetic attitude, no belief, zero strategical thing of approaching batting or bowling. எதுவுமே இல்ல. they don't deserve to play sir, honestly speaking. இப்பயே நம்ம உட்காந்து சப்போர்ட் பண்ணோம்னா இப்படியே சாம்பியன்ஸ் டிராஃபில தோத்து முடிச்ச உடனே இதே மாதிரி அப்படி பண்ண வேண்டியதுதான். வேலைக்கே ஆகாது. இந்தியா டோன்ட் டிசர்வ். ஐ விஷ் இந்தியா லூஸ் 3-1 and also lose the Border Gavaskar Trophy and come back and start afresh. அது கரெக்ட். ஸ்டார்ட் அஃப்ரெஷ்னு சொன்னீங்களா, 100க்கு 100 உண்மை. பீடா டீம் அண்டர் டிரான்சிஷன் அப்படின்றது பும்ராவே சொன்னார் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல. அதை கரெக்டா அவங்க பண்ணி முடிக்கணும். அது யார் யாரை ஃபேஸ் அவுட் பண்றாங்க, ஏன்னா எல்லா எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ அது எங்க போச்சு, இந்த சர்டன் செலக்ட் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தெரியல. ரெப்புடேஷன்ல தான் ஆடுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த ரெப்புடேஷன் வச்சு எவ்வளவு நாள் வண்டி ஓட்ட போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ இது ஜிஜி ஏரா அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தியும் நான் சொல்லிடுறேன். ஸ்ரீலங்கால தோத்தாச்சு ஒரு சீரீஸ். அது நான் சொன்னேன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தோத்தது அப்படின்னு நான் போட்டு நம்ம பேசணும். அதுக்கடுத்து நியூசிலாண்டோட ஹோம்ல தோத்தாச்சு. இங்க வந்து இதையும் விட்டாச்சு. இப்போ WTCயும் போச்சு. இத்தனை நாள் ஃபைனல் போயாவது நாங்க வந்து ஆட்டோ ஏறிட்டு நாங்க WTC ஃபைனலிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அதுவும் போச்சு. இப்ப வந்து இதுதான் ஜிஜி ஏராவா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு பெரிய ஜிஜி ஃபேன் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் திருப்பி சொல்றேன், அவர் ரொம்ப ஹானஸ்டான ஆளு. குறை சொல்லணும்ன்றதுக்காக நான் குறை சொல்லவே மாட்டேன். எங்க குறை இருக்கோ அங்கதான் சொல்லுவேன். ரொம்ப ஹானஸ்டான ஆளு. டீம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவர். வேர் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டேன். டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ்ல பேட்டிங் ஆட சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பேட்டிங் கோச் உங்களுக்கு இருக்காரா? இல்ல. ஸ்பின்ன ஆடுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பின் கன்சல்டன்ட் இருக்காரா? இல்ல. ஸ்பின்னி எப்படி போடணும், இப்ப பர்டிகுலர்லி அஸ்வின் எப்படி இருந்தா தெரியுமா அந்த டீம்ல? அவர் ஆடலைன்னா கூட அவர் போய் சொல்லுவாரு மெல்பர்ன்ல, ஓகே பிச் இப்படி இருக்கு, இந்த லென்த் போடு, ஃபீல்டு இது பண்ணு, ஆங்கிள் இப்படி வரும், பால் இங்க போகும் அங்க போகும், இந்த ஃபீல்டு செட் பண்ணுன்னு அவர் ஒரு இன்டைரக்ட் ஸ்பின் போலிங் கோச்சாவும் அவர் இருந்தாரு. இப்ப அவரும் கிடையாது. ஓகே, உங்ககிட்ட ஒரு ஸ்பின் போலிங் கோச்சும் கிடையாது. நீங்க அப்பாயிண்ட் பண்ண ஸ்டாஃப், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு சே, வேலைக்கு ஆகாது. ஒரு இன்டர்நேஷனல் டீம் அப்படிங்கும் போது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, எல்லாத்துக்குமே எப்படின்னா ஒரு கிரைட்டீரியா போடுறீங்களேயா, 35 டெஸ்ட் மேட்ச் ஆடினாதான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ 35 டெஸ்ட் மேட்ச் ஆடினவனுக்கு மட்டும்தான் மூளை இருக்கும், மற்றவனுக்கு எல்லாம் மூளை இருக்காது கிடையா. அதை தான் நான் சொல்றேன். நீ எப்படி மத்தவங்க எல்லாம் யூடியூப்ல தான் பேசணுமா? இல்ல. இப்ப இன்னொன்னு கேக்குறேன், இது வந்து மனசு வெறுத்து போய் நான் சொல்றேன். நேற்று சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்ச அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, நீங்க வந்துட்டு ஒரு பெட்ரேயரு,
நீங்க யூ ஆர் என்ஜாயிங் சவுத் ஆப்பிரிக்கா கெட்டிங் இட் WTC ஃபைனல். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு மேக் இந்தியாஸ் ப்ராக்ரஸ் டிஃபிகல்ட். உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு நான் இதை சொல்றேன். இதை நான் வந்துட்டு இங்கிலீஷ்ல சொல்றேன். பிகாஸ் அட்லீஸ்ட் மெனி பீப்புள் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ எம் a level 3 certified coach. I have got 23 years of experience which no analyst in the world has got. I am a qualified umpire. Okay, I am an electronics and communication engineer. I am a postgraduate diploma in computer applications. I'm a Microsoft certified software developer. I quit my IT job, highly paid IT job, to join the National Cricket Academy for a contract job of 25,000 rupees per month. I worked with the Indian hockey team for a salary of 5,000 rupees to show what I got to do for this country. I'm sidelined for no reason. No one wanted to me to work in Indian team in any capacity. No one wanted to hire me in IPL in any capacity. No one wanted to hire me even in TNPL for any capacity. I've got my wife who is suffering for high 4-stage blood cancer. I have to treat her. There are 2 kids growing up. I have to earn to save my family. I've got no other option apart from leaving India and to going there and work where I'm respected. I'm not wanted in India. So please, again, I'm begging you, don't ever say that I'm not interested to work in India. I'm sidelined for no reasons. I'm sidelined for no reasons. Sorry if I'm getting emotional. Please don't ever again say that I'm not interested to work. I'm not wanted. Please give the reason why I'm not wanted. I'm a dumb fellow. Don't you think I'm not good enough to work with the international team or any IPL team? Please give me your answers. இப்போ டாபிக் வருவோம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் உங்களுக்கு. இப்போ சரி சரி, நீங்க வருத்தப்படாதீங்க. நம்ம இருக்கோம், வியூவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எப்பவுமே வந்து நம்ம பாசிட்டிவான ஆட்கள், பாசிட்டிவாவே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து நம்மளே நிறைய தடவை ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் போறது ஈஸி ரூட்டை எடுத்துட்டாங்கன்னு. பட் ஹானஸ்டி என்னன்னா 11 மேட்ச்ல 7 டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அது வீக் ஆப்பனண்டா இருக்கட்டும், இல்லைன்னா டஃப் ஆப்பனண்டா இருக்கட்டும். நான் உங்களுக்கு தெரியாம ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியா நியூசிலாந்து இன் இந்தியா, who will win according to your expertise before the start of the series? I thought India இந்தியா will தான் win. ஜெயிப்பாங்க. எல்லாருமே இந்தியா தான் ஜெயிப்பாங்க. எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். அப்படிங்கும் போது நீங்க 3க்கு 3 உங்க ஊர்ல தோத்துட்டு அவனுக்கு ஈஸியான ரூட் இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அதுல ஏதாவது நியாயம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து 38 ஓவர் ஆடணும். வெல் செட்டில்டு ஜெய்ஸ்வால் அவர் என்ன இன்னிங்ஸ் ஆடினாருங்க. அது வந்து இந்த ஷோல டைம் பத்தாத ஒரு இன்னிங்ஸ் நீங்க சொல்றதுக்கு. என்ன கிளாசிக்கலா ஆடினாரு. பண்ட்டு வந்து எப்படி பல்ல கடிச்சிட்டு ஆடினாரு. பட் கிரிக்கெட்ல உங்களுக்கு என்னன்னா, ஆல் யூ வாண்டட் டு லூஸ் இஸ் 1 minute ஆஃப் லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். டப்புன்னு அடிச்சு அவுட் ஆகிறதுக்கு. ஸோ அன்பார்ச்சுனேட்டா அப்படி அடிச்சு அவர் அவுட் ஆயிட்டாரு. பரவாயில்ல. அதுக்கப்புறம் 6 விக்கெட் இருக்கு. இன்னொன்னு ரெண்டாவது உங்ககிட்ட நான் கேட்கிறேன் சார், நீங்க எனக்கு இது பதில் சொல்லணும். யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட டிஸ்மிசல் அந்த ஒரு கான்ட்ரோவர்சி பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, அம்பையர் அட் த ஸ்ட்ரைக்கர்ஸ் எண்டு அவுட் கொடுக்கல. ஓகே, அதை தேர்ட் அம்பையருக்கு எடுத்துட்டு போனாங்க. டிஆர்எஸ் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் தான் டிஆர்எஸ். இந்த அம்பையர் என்ன பண்ண, டிஆர்எஸ்ல எதுவுமே ஸ்னிக்கோ வரல. ஆனா இன்னொன்னு நான் சொல்றேன், அது அவுட்டு தான். அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஜெய்ஸ்வால் அவுட்டு, டிஃப்ளெக்ஷன் இருந்தது, அது இல்லைன்னு சொன்னா நான் பயஸ்டா பேசினேன் அர்த்தம். இப்ப நீங்க ரீப்ளேவை பார்த்து இப்ப உங்களால ஒரு டெசிஷனை கொடுக்க முடியுதுன்னா அப்ப எதுக்கே டெக்னாலஜி? நீங்க ரீப்ளே பார்த்தே நீங்க சொல்லலாம்ல, எதுக்கு டெக்னாலஜி போறீங்க? இப்ப நீங்க பாப்பீங்க, பால் 3 மீட்டர் அந்த அஸ்வின் டி நெல்கருக்கு இந்த சவுத் ஆப்பிரிக்கால 3 மீட்டர் முன்னாடி முன்னாடி போய் பொங்கன முட்டி கீழே வாங்குறாரு, அபவ் த ஸ்டெம்ப்ஸ் அப்படிங்கிறது. அப்ப உங்களுக்கு தெரியுது இல்ல? இப்ப நீங்க பார்க்கும்போது நேக்கடையில உங்களுக்கு தெரியுது இல்ல அவுட்டுன்னு. அப்ப அம்பையர் நேக்கடையில பார்த்து ரிவர்ஸ் பண்ண வேண்டியதானே? அப்ப எதுக்கே டெக்னாலஜிக்கு போறீங்க? ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும், டெக்னாலஜின்னு இருந்ததுன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணு. அப்ப டெக்னாலஜி ஃபெயில் ஆகுதுன்னா ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க, நீங்களே பார்த்திருக்கீங்களே. இப்ப டெக்னாலஜி ஃபெயில்டு, இது ஸ்னிக்கோ இல்ல, சோ வாட் எவர் டெசிஷன் தட் ஹஸ் பீன் கிவன் ஆன் ஃபீல்ட் ஸ்டேஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? உங்களை கேட்கிறேன். சொல்லிருக்காங்க பீடா. பட் இது இந்த டிசிஷன் நான் பார்க்கல. ஆக்சுவலா ஜெய்சல் அவுட்னு நான் பார்க்கல. ஆனா அவங்க நேக்கடையிலே அவுட்டுன்னு இப்ப நீங்களே சொல்றீங்களே பீடா. அப்புறம் கரெக்டா எண்ட் ஆஃப் த டே நமக்கு கரெக்டான டிசிஷன் வரணும், அது வந்துருச்சு. அப்படிதானே? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டெசிஷனை நான் தப்புன்னு சொல்லல. அப்போ உனக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணாதன்றேன். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நிறைய சமயம் என்ன ஆகும், நானே சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல இருக்கும்போது
டிஆர்எஸ் அப்பீல் பண்ணுவான், என்ன சொல்லுவாங்க, கரண்ட் போயிடுச்சுன்னுவாங்க. கரண்ட் போயிடுச்சு, அதனால வந்து இந்த கேமரா ஒர்க் ஆகல, அதனால ஆன் ஃபீல்டு டிசிஷன் வில் பி கன்சிடர்ட் பிகாஸ் தட் இஸ் வாட் ஹஸ் பீன் given பை த அம்பையர் அப்படிம்பாங்க. அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அம்பையராலேயே உங்களுக்கு வந்து நார்மலா வந்து 3 குச்சியை போட்டு பால் அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் விழுறதா உள்ள விழுறதா அதெல்லாம் அம்பையராலேயே சொல்ல முடியும். டிஃப்ளெக்ஷன் அம்பையராலே பார்க்க முடியும்னா எதுக்கு டெக்னாலஜி வைக்கிறீங்க? டெக்னாலஜி இருக்கா, டெக்னாலஜி என்ன சொல்றதோ அதை செய். அதை தான் நான் சொல்ல வரேன். ஒழிய ஜெய்ஸ்வால் அவுட் இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஜெய்ஸ்வால் அவுட், ஐ எம் நாட் டினைங் தட். But these are all the factors that become the game changers. If I'm saying Jaiswal is not out and I'm fighting for that, I am wrong here. I want to be neutral and always stay neutral. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அடுத்த டெசிஷன் பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப், they use the DRS and gave it out. நான் என்ன கேட்கிறேன்னா, வேர் இஸ் த கன்சிஸ்டன்சி இன் திஸ்? நாளைக்கு இப்ப நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா, பும்ரா வந்த உடனே அவுட் ஆயிட்டாராம், சிராஜ் வந்த உடனே அவுட் ஆயிட்டாராம். ஏயோ, ஒரு நியாயமே வேணாமாயா உங்களுக்கு? முட்டி ஓடியா போலிங்க நாங்களே போடணும். 3 விக்கெட் 7 விழுதுன்னா நைட் வாட்ச்மேனா நானே போனோம். அதுக்கப்புறம் நீ மலை விக்கெட் கொடுத்துட்டு வந்து டீ குடிச்சிட்டு இருப்ப, நான் போய் உனக்கு காப்பாத்தி கொடுக்கணும். இதுல ஒரு நியாயமே இல்லையா? இப்ப அடுத்த டெஸ்ட் மேட்ச் பாருங்க, பும்ரா டிராப்டு, சிராஜ் டிராப்டு, படிக்கல் கில் என்ன நம்பர் 10 வரைக்கும் பேட்டிங் இருக்கும், அடிச்சு ஜெயிச்சிருவாங்க சிட்னில. சரி, இப்ப அதை சொல்லுங்க. சிட்னி கரெக்டா என்ன பண்ணணும்? இப்ப போச்சு, சீரீஸ் போச்சு, இதுவும் போச்சு, WTCயும் போச்சு, அதெல்லாம் விட்டுருங்க. சிட்னிக்கு உருப்படுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. சிட்னி டெஸ்ட் ஜெயிச்சுட்டு ஊருக்கு போலாம். இப்படியா நான் கொஞ்சம் கௌரவமா ஆட்டை ஏறணும்னா எப்படி ஏறணும்? இல்ல, இப்ப சிட்னி ஜெயிக்கிறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்தியா கேன் அட்லீஸ்ட் ரீடைன் த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. புரியுதா உங்களுக்கு சொல்றது? WTC போயிருச்சு. இப்ப டூ டூ ஆமா. ஆனா இப்ப டூ டூ ஆனா ஸ்ரீலங்கா ஹாஸ் டு ஒயிட் வாஷ் ஆஸ்திரேலியா இன் ஸ்ரீலங்கா. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால வந்துட்டு இது போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப் தே ஹேவ் டு ரீடைன் பிஜிடி. இப்ப இப்ப நான் வந்துட்டு இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரோஹித் சர்மா டிராப் பண்ணிட்டு பும்ராவை கேப்டனா போகணுன்றதுக்கு, இந்த அந்நியன் படத்துல வந்த மாதிரி எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி வறுத்தாங்க என்ன. when I said Rohit Sharma should not travel to T20 World Cup, Bumrah should be the captain, என்ன கொப்பரையில வருத்தாங்க. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, என்னோட சேஞ்சஸ் என்ன தெரியுமா? விராட் கோலி அவுட், ரோஹித் சர்மா அவுட். அதை பண்ணுவாங்களா? நான் உங்களை கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஃபார் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டீம் அதை பண்ணுவாங்களா? இத்தனை வருஷமா பண்ணுங்க, இல்ல, பண்ணணும்னா எப்பயோ பண்ணிருக்கேனுங்க. இப்ப நான் தான் வந்து ரோஹித் கோட்டுன்னுவேன், விராட் லெஜெண்ட்னுவேன், ஃபார் த சேக் ஆஃப் இந்தியன் டீம்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இப்ப தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் டெல்லிங் யூ. இப்ப நோ மேட்டர் வாட், இப்ப நீங்க வந்துட்டு வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் உங்களுக்கு தெரியாது. இப்ப ரோஹித் இந்த சர்மா, ஸ்குவாட்ல யார் பீட் ஆகியிருக்காங்க ரோஹித்தையும் கோலியும் டிராப் பண்ணிட்டு உள்ள வர்றதுக்கு? அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காருல்ல, கில்லு ஈஸ்வரன் அபிமன்யு. ஜூரலும் உள்ள வந்துடலாம், கில்லையும் ஈஸ்வரனையும் கொண்டு வந்துடலாங்கிறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்லுவேன், ஜூரல்ல மறந்துட்டேன். யுவர் ரைட். நான் ஜூரல்லையும் கில்லையும் கொண்டு வந்துருவேன் உள்ள. இல்லையா, கில்ல நீங்க ட்ரை பண்ணீங்க, ஆடாம தான் அவரு வந்துட்டு இது பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன், அபிமன்யு ஈஸ்வரனை கொண்டு வருவேன். இப்ப KL ராவல் ஓபன் பண்ண வச்சுட்டு அபிமன்யு ஈஸ்வரன் நம்பர் 3 ஆட வச்சுட்டு பிளே ஜுரல் அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இப்ப நானே சொல்றேன், இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். நானே ரோஹித் சர்மாவையும் கோலியும் டிராப் பண்ணிட்டு இந்த 2 பேட்ஸ்மேனையும் நான் ஆடணும்னு சொல்றேன். அந்த டெசிஷன் கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பேடா, நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆறீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க 2 பேரும் ஆடணும்ன்றீங்களா? பும்ரா ஷுட் கேப்டன், நீங்க சொல்லுங்க. அதான், பும்ரா ஷுட் கேப்டன் ஃபர்ஸ்ட். ஓகே, அக்செப்டட். ஐ திங்க் ரோஹித் வந்து ஓடிஐ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடலாம். அதுக்கப்புறம் பியாண்ட் தட் ஸ்டில் பிளேயிங் வெல் இன் ஓடிஐஸ். அவர் இட்ஸ் அப் டு ஹிம். ஐ திங்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு மேக் அ ஹானஸ்ட் கால். வேற எந்த ப்ரொஃபஷன்லையுமே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அவருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு லீவேவும் ஒரு லீவரேஜும் வாட் எவர் இட் இஸ், என்ன வேர்டு வேணாலும் போட்டுக்கலாம், கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஹீ இஸ் பெஸ்ட் டு மேக் தட் கால். ஹீ கேன் மேக் தட் கால் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் கொடுத்ததை கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவர் தான் முடிவு பண்ணோம். பட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் டெக்னிக்கல் இஷ்யூ அதை சார்ட் அவுட் பண்ணா ஹி ஹாஸ் ஸ்டில் கப்புள் மோர் இயர்ஸ் லெஃப்ட், ஹி ஹாஸ் லாட் டு கான்ட்ரிபியூட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் முதல்ல நம்ம சொன்னோம் கிளப் பண்ண முடியாது 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு. கோலி வந்து அந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணிட்டா ஐ திங்க் இஸ் ஃபிட் இனஃப் அண்ட் இஸ் குட் டு கோ ஃபார் சம் மோர் டைம். பட் ரோஹித் ஐ திங்க் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கோ ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிறது என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன். பட் தென் ஹீ கேன் ஸ்டில் ப்ரூவ் எவ்ரிபடி ராங். அவர் கண்டினியூ பண்ணணும்னாலும் பண்ணலாம், இன்னும் 2 இயர்ஸ்க்கு வரலாம், இன்னும் 4 வருஷத்துக்கு வரலாம், ஒரு கேப்டனாகவே இருக்கலாம். பட் வி நெவர் நோ அபவுட் தட். அந்த 4 வருஷத்துல ஏதாவது ஒரு 3 செஞ்சுரி அடிக்கலாம். அப்போ வந்து ரோஹித் சர்மா இதுன்னு எல்லாரும் இது பண்ணலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் தென்
என்ன கேட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் யூ கேன் பிளே ஓடிஐஸ், பட் டெஸ்ட் மேட்ச் ஐ திங்க் இஸ் பெட்டர் டு டிரான்சிட். அண்ட் நிறைய பேர் இருக்காங்க வெளியே, அவங்களாம் உள்ள வரலாம். கோலி வந்து அவரோட டெக்னிக்கல் ஃபிளாஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா கோலி ஸ்டில் ஹேஸ் லாட் டு கான்ட்ரிபியூட் டு இந்தியன் கிரிக்கெட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, இப்ப அது அது நீங்க எவ்வளவு நாளா அந்த இதை பத்தி டெஸ்ட்டுக்கு டிராப் பண்ணுமானா ரெண்டு பேரையும் டிராப் பண்ணிடலாம், பண்ணிட்டு ஜூரலையும் இவரையும் கொண்டு வந்துடலாம், கில்லையும் கொண்டு வந்துடலாம். இப்ப எத்தனை நாளா இதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவுட் சிக்ஸ்த் செவன்த் ஸ்டம்ப் போடு, அவர் விரட்டி கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போயிடுவாருன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப கோலியும் அடிக்கல, ரோஹித் சர்மாவும் அடிக்கல. கோலி வந்து ஒரு 100 அடிச்சாரு பர்த்ல, 275 for 2 அவர் உள்ள வரும்போது அப்பயே மேட்ச் சீல்டு. இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், இன்னொருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். தப்பு என்ன பொறுத்த வரைக்கும். டிராப் பண்றியா, ரெண்டு பேரையும் டிராப் பண்ணு, இல்ல ரெண்டு பேரையுமே ஆடிடு. இப்ப நீங்க ரோஹித் சர்மாவை மட்டும் டிராப் பண்ணிட்டு கோலியை மட்டும் ஆடினீங்கன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம் கிடையாது. டிராப் பண்ணா ரெண்டு பேரையும் டிராப், அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெண்டு பேரையும் பண்ணணும். அடுத்த பேர் ரெண்டு டெஸ்டையும் டிராப் பண்ணிட்டு தென் when you come back to India you take a collective decision on what exactly is going to happen when it comes to red ball cricket for both the stalwarts. Let us not forget what they have done, but horses for courses. கோலியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவுட் ஆனது பார்த்து நெஞ்ச பொழந்துருச்சு எனக்கு. ஏன்னா ஒரு எப்படின்னா ஒரு ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஆயிடுது. அப்படி போட்டீங்கன்னா ஒரு விரட்ட போறாரு, விரட்டி நிக் பண்ண போறாருன்ற மாதிரி ஆயிடுச்சுங்கும் போது ரோஹித் சர்மா ஆனஸ்டா நான் சொல்றேன், அவர் ஆடுற ஒவ்வொரு பால் அவர் அவுட் ஆற மாதிரி தெரிஞ்சிச்சு. there is absolutely nothing we can take away from his game. ஏன்னா எப்ப ஒவ்வொரு பால் நச்சு நச்சு நச்சு. இதே ஜெய்ஸ்வால் எப்படி ஆடினாரு, உங்களுக்கு இவரு எப்படி ஆடினான்னு பாருங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப எல்லாரும் பண்ட்டை பத்தி குறை சொல்றாங்க. ஆமா, பண்ட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இரஸ்பான்சிபிளா ஆடி அவுட் தான் ஆனாரு, அவர் அப்படிதான் ஆடுவாரு. இன்னைக்கு பல்ல கடிச்சிட்டு ரொம்ப நாளா ஆடினாரு பண்ட். பண்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்கேயிருந்து நீங்க தோக்குறீங்கன்னா தயவு செஞ்சு பண்ட்டை குறை சொல்லாதீங்க. he has done his job. அதுக்கப்புறம் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஜெய்ஸ்வால் கேரிட் ஆன். அதுக்கப்புறம் உங்களால ஆட முடியல அப்படின்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. there is just nothing to do. it all happened just because the way you hold. அதைத்தான் நான் திருப்பி சொல்லுவேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எப்ப 270 லீடு போச்சோ அப்பயே உங்களுக்கு சான்ஸ் போயிடுச்சு. அதனால இந்தியா ஹாஸ் டு மூவ் ஆன், இந்தியா ஹாஸ் டு ரீபில்ட் ஃபார் அ பெட்டர் இந்தியா when it comes to all three formats of the game. அதான் என்னோட தாழ்மையான கருத்து. சூப்பர். அப்படியே அந்த நோட் உங்களுடைய இறுதி கருத்துக்கள், ஃபைனல் தாட்ஸையும் சொல்லிருங்க பீடா. எல்லாத்தையும் பேசிட்டோம். பும்ரா வந்து ஒரு கோட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இப்படின்ட்டு ஃபாலோ ஆன சேவ் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணது தான் வந்து மொமெண்ட் ஆஃப் த சீரீஸ். நிதிஷ்குமார் ரெட்டி அஃப்கோர்ஸ், அந்த மாதிரி பும்ரா அதெல்லாம் நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்தது. வாஷி எல்லாருமே, அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இருந்தது. ஸோ இந்த ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. அடுத்து நம்ம சிட்னிக்கும் ப்ரிவியூ பண்ண தான் போறோம். சொல்லிருங்க ஃபைனல் தாட்ஸ். எனக்கு அதுதான் சார் ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு சீரீஸ் போயிடுச்சேன்னு. வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க சொன்னீங்க பாருங்க, நாயா உழைச்சி ஒவ்வொரு டெஸ்ட் மேட்சும் 50 ஓவர் மேல போட்டு உயிரே கொடுத்து தொங்க தொங்க ஷோல்டர் தொங்க போலிங் போட்டுட்டு சீரீஸ் போயிடுச்சுன்றது என்னால டைஜஸ்டே பண்ண முடியல. மனசெல்லாம் வலிக்கிறதுக்கான ஒரே ரீசன் எனக்கு அதுதான். பட் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் ஹஸ் ஹேப்பன்ட். அட்லீஸ்ட் இப்ப திரும்பி வரும்போது 2-2 அப்படின்னு வந்தா forget about WTC. Lot of things has gone to India's favor. I don't expect that to happen. At least okay, we have retained the BGT அப்படின்னு திரும்பி வந்தா ஒரு அந்த துப்பாக்கி காயத்துக்கு ஒரு மருந்து போட்ட மாதிரி இருக்கும். The next episode is going to be the review which is coming out very very soon on the 5th and final test where India can still come back and level the series and retain the Border Gavaskar trophy. We will come back and entertain you on that episode with your very own Octopus. Thanks a lot and bye bye.